Assalamualaikum everyone and welcome back to our channel. நான் ரோஷன். நான் ஆசிஃப். இன்னிலேருந்து ஒரு அழகான vlog ஸ்டார்ட் பண்ண போகுது. ஏன்னா வந்து ட்ராவல் vlogனு நாங்கள் முன்னாடி இருந்த vlogsல சொல்லியிருந்தோம். நம்ம எங்கே ட்ராவல் பண்ணி வந்திருந்தோம்னா மலேசியா கண்டிப்பாக இல்லை, ஒரு இன்டர்நேஷனல் ட்ரிப் துபாய் வந்திருக்கோம். ஸோ என்னாலே இதெல்லாம் நடக்குமா? நடந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து நாங்கள் இங்கே வந்து சேர்ந்த கதையை வந்து போய் பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் நாங்கள் மற்ற ஷேர் பண்ணுறோம். பாய், போங்க, பாய். பெருசு வெயிட்டான இது வெயிட்டா அப்படி பரபரப்பா இருக்கிற மூமெண்ட்டை தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. அதாவது ஏர்போர்ட் போற வண்டி ஆல்ரெடி கீழே வந்துருச்சு. அதனால தான் வந்து ஆசிவா காக்காவும் இப்போ எல்லா பெட்டியும் எடுத்துட்டு கீழே போயிட்டு இருக்காங்க. ஏர்போர்ட் போற வழி ஆல்ரெடி நான் நிறைய விளாக்ஸ்ல காட்டியிருக்கேன். ஆனா இதுதான் முதல் தடவை நாங்க அதிகாலையில போறது. காலை ஃப்ளைட்டோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏர்போர்ட்லேயே பெருசாக நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. அப்படி காலியாக இருக்கும். அதாவது ஷாங்கி ஏர்போர்ட் எவ்வளோ பரபரப்பாக இருக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் காலியாக இருக்கிறது வந்து இந்த காலை டைமில் தான். ஸோ முதல் வேலையாக வந்து பெட்டியெல்லாம் நாங்கள் செக்இன் பண்ணிட்டோம். ஏன்னா பெட்டிங்களெல்லாம் அந்த ஃப்ளைட்டுக்கு அனுப்புனா தான் நாங்கள் நிம்மதியாக வந்து சாப்பாடை பற்றி யோசிக்கலான்னு வந்து அதை பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு நாங்கள் வந்து பர்கர் கிங்கில் தான் சாப்பிட்லான்னு வந்து நினச்சோம். ஆனால் பர்கர் கிங்கில் நிறைய ஐட்டம் சோல் அவுட் ஆகிட்டனால கழுதுகிட்டா குட்டிச்சோறுன்னு நாங்கள் இந்தியன் பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம்க்கே போயிட்டோம். நான் சொன்னது மினி டிஃபன், ஆனால் இவ்வளோ பெரிய பிளேட்டில் வந்திருக்கு. எனக்கு வந்து கண்ணு வந்து இந்த குலோப் ஜான் மேலே தான். ஸோ ஸ்வீட். குலோப் ஜான், ஐ உனக்கு குலோப் ஜான் வேணுமா? நான் அப்புறமா தரேன். அது வந்து மசாலா தோசையா, அதுவும் இவ்வளோ பெருசாக இருக்குது. நாங்கள் வந்து கடைசியில் அஞ்சப்பருக்கு தான் வந்திருக்கோம். அசிபு என்ன பர்கர் கிங் வாங்கி தரோம் சொல்லிட்டு கடைசியில் அஞ்சப்பருக்கு வந்துட்டோம். ஏன்னா பர்கர் கிங்ல வந்து மெக்டானல்ட்ஸ் மாதிரி பிரேக்ஃபாஸ்ட். அக்கா, ஐயோ எக்ஸைட்டட்? ஓகே மக்களே, ஒரு வழியாக வந்து நீங்கள் எங்கள் ஃபேஸை பார்க்கலாம். ஏன்னா இவ்வளோ நேரம் நாங்கள் பிஸியாக இருந்தோம். செக்இன் பண்ணுற வேலை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்ற நீங்கள் பார்த்துருந்தாலே தெரியும். நாங்கள் ஃபஸ்ட்டு பர்கர் கிங்கில் சாப்பிட்லான்னு நினச்சோம். அதுக்கப்புறம் அதை மாற்றி பர்கர் கிங்கில் நிறைய இது வந்து சோலாட்னு வந்துச்சு. ரொம்ப ஏர்லியாக வேறு இருக்குல்ல, அதனால் இன்னும் அவங்க ப்ரிப்பேர் பண்ணல போல். ஸோ நாங்கள் இல்லை சோல்ட் அவுட்னு இல்லை, இது வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம் மட்டும்தான் இருக்குது. அதுவும் லிமிட்டட் ஐட்டம்ஸ் தான் இருக்குது. ஸோ அது செட் ஆகலன்னு எங்களுக்கு தோணுச்சு. ஸோ அதோட தோசை கடைக்கு போயிட்டோம், அஞ்சப்பருக்கு போயிட்டோம். ஸோ அஞ்சப்பரில் வந்து சாப்பிட்டுட்டு இப்போ தான் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பாருங்கள், இது வந்து உள்ளக்க. ஸோ எல்லா உள்ளக்க வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பென்சிவான கடைகள் இருக்கும். போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருக்குற மாதிரி எல்லா க்ரூ மெம்பர்ஸ் போகிறாங்க, கத்தார் ஏர்வேஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் 2 பேருமே தடவை வந்து எமிரேட்ஸ் எடுக்க போகிறோம். ஆக்சுவலி ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. அண்ட் நாங்கள் ஏன் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறோன்னா, என்ன மாதிரி யாருமே வந்து துபாய் இன்னும் போகலைன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸோடு லைட்டாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி விட்றேன். எனக்குமே வந்து இது எக்ஸ்பீரியன்ஸோட என்ன ஷேர் பண்ணி விட்றேன், அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணி விட்றேன். ஓகே, ஏதோ ஷேர் பண்ண போகுது, அதனால பார்த்துக்கங்க. ஓகே, ஆக்சுவலி எனக்கு வந்து நீங்கள் எஸ் யூஷுவல் நான் அந்த லூஸ் தரமாக இல்லாததுக்கு ரீசன் ஒரு மாதிரி படப்படப்பாக இருக்குது. ஏன்னா சிங்கப்பூர் டு துபாய் வந்து 7 மணி நேரம். நான் 7.5 மணி நேரம். 7 இப்போ எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சா? 7.5 மணி நேரமா? எப்படி நான் வந்து பிளேனுக்குள்ளே வந்து துல்கர வச்சுட்டு எனக்கே தெரில. எனக்கு கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது. ஆனால் அட் த சேம் டைம் எக்ஸைட்டிங்காக இருக்குது. காரணம் என்ன, எமிரேட்ஸ் வந்துட்டு எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அது கொஞ்சம் நல்ல ஃப்ளைட். அப்படிதான் எக்கனாமியில் போகிறதா இருந்தாலும் எக்கனாமியாக அது கொஞ்சம் பிஸ்னஸ் கிளாஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ நாங்கள் வந்து உள்ள போர்டிங் பண்ணும்போது ஃப்ளைட்டுக்குள்ளே போகும்போது இன்ஷால்லா உங்களுக்கு ஃப்ளைட்டுக்குள்ளே போகும்போது எடுக்க முடியுமான்னு எங்களுக்கு தெரில. ஸோ போய் செட்டில் ஆகிட்டு ஃபோனில் எடுக்கலாம். நோ வரி. ஓகே, ஓகே, பை கைஸ்.
ஓகே. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க போர்டிங் கேட் பக்கம் வந்துட்டோம். தூரத்துல தெரியுது பாருங்க. எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்க. இங்க வந்தோனே தான் தெரியுது. ஆக்சுவலி நாங்க கிளம்புனது வந்து சாட்டர்டே. ஸோ சாட்டர்டே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு ஃபியூ மினிட்ஸ் கேப்ல தான் ஒவ்வொரு ஃப்ளைட்டுமே கிளம்பும். அதனால வந்து அந்த ஏரியா ரொம்பவே கூட்டமா இருந்துச்சு. ஓகே மக்களே, இதுதான் நாங்கள் போகிற ஃப்ளைட்டு. இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆக்சுவலி 2 டேக் இருக்குது. ஆனால் சீட் புக் பண்ணும்போது கீழே மட்டும் தான் காட்டுச்சு. மேபி மேலே வந்து பிஸ்னஸ் கிளாஸ் நினைக்கிறேன். ஸோ எஸ், அது வழியாக நடந்து, அந்த கிளாஸ் டோர் வழியாக நடந்து நம்ம இன்ஷால்லா உள்ளுக்கு போக போகிறோம். ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக பெருசாக இருக்கும்னு நினச்சோம், ஆனால் அந்த அளவுக்கு பெருசாக இல்லை. ஒரு நார்மல் சைஸில் தான் இருக்குது எனக்கு. இங்க பாரு ஏன் வாயை காட்டா அந்த 2 என்ஜின் இருக்கு பாரு, மொத்தம் 4 என்ஜின். இது பெரிய ஏர் பஸ் இது. அப்படியா? ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஓகே, இப்போ நாங்கள் உள்ளக்க போக போகிறோம். ஒரு வழியா ஃப்ளைட்குள்ள வந்தாச்சு. ஏன்னா ரொம்ப நேரம் போர்டிங் கேட்லயே வந்து வெயிட் பண்ண வச்சுட்டாங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளைட்ல ஏறுன வரைக்கும் தான் ஒரு மாரியா படபடப்பா, ஓ மை காட்! நம்ம வந்து கிளம்ப போறோம், புறப்படுற டைம் வருது, அந்த மாரி இருக்குமே தவிர, ஃப்ளைட்குள்ள எப்போ நான் வந்து செட்டில் ஆயிட்டனோ, அதுல இருந்தா ஓகே வெக்கேஷன் மோட் ஆன் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்க்கு நான் போயிருவேன். ஸோ நான் வந்து இப்ப சிரிச்சுட்டு இருந்தேன். அதனால தான் வந்து ஆசி பேக்க பாஸ் பண்ணும்போது அதுவும் சிரிச்சுட்டே இருந்துச்சு. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஏர் பஸ்னால இந்த லெஃப்ட் சைட், ரைட் சைடு 3 சீட் இருக்கும். ஸோ அந்த லெஃப்ட் சைட்ல இருக்கிற 3 சீட்டும், அதுக்கு முன்னாடி இருக்கிற 2 சீட் தான் நாங்க எடுத்துக்கிட்டோம். நடுவுல 4 சீட் வரும். ஸோ ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா, அந்த அன்னைக்கு ஆக்சுவலி ரொம்பவே ஃபுல் தான். இது வந்து ஹெட்ஃபோன்ஸ், பிளாங்கெட்ஸ் தந்துருக்காங்க. பின்னாடி பில்லோ. பில்லோ காட்டுங்க. தான் பின்னாடி பில்லோ. பாய்ஸ் முன்னாடி 2 பேரும். ஹாய் கதா. ஓகே, நல்லபடியாக வந்து ஃப்ளைட்டில் ஏறி டேக் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ வந்து நாங்கள் மலேசியாவுக்கு மேலே பறந்துட்டு இருக்கோம். அண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், நாங்கள் தான் கடைசி பின்னாடி. அதாவது நடுவில், இது வந்து பெரிய ஏர் பஸ் தானே, அதனால் வந்து நடுவில் இந்த செக்ஷனோட லாஸ்ட் சீட்ஸ். ஸோ இதுக்கப்புறமும் வந்து சீட்ஸ் இருக்குது, இதுக்கு முன்னாடியே நிறைய சீட்ஸ் இருக்குது. பட் நாங்கள் லாஸ்ட் எடுத்துக்கிட்டோம். அப்போ தான் வந்து நாங்கள் எவ்வளோ வேணாலும் சாஞ்சாலும் யாருக்கும் டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. அப்புறம் வந்து இப்போதைக்கு வந்து மெனு தந்துருக்காங்க, லஞ்சுக்கு மெனு நான் காட்டுறேன். ஓகே, இதுதான் மெனு. லஞ்ச் வந்து கோல்ஸ்லோ, அயா மசாமேரா, அப்படின்னா வந்து சிக்கன், ஸ்பைசி சிக்கன், பேன் ஃப்ரைட் டோரி, மீன், மேங்கோ மூஸ். இந்த மேங்கோ மூஸ்க்காக தான் நான் காத்து கொண்டு இருக்கிறேன். அப்புறம் லைட் பைட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா சிக்கன் ரெண்டாங் பஃப், பொட்டேட்டோ கறி பஃப், ஒயிட் சாக்லேட் ஷிப், அது என்னது குக்கீஸ், அப்புறம் வந்து ஏதோ டீ, காஃபி எக்ஸட்ரா எக்ஸட்ரா சேர்த்து தருவாங்க போல். அண்ட் ஃப்ளைட் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபுல்லாக தான் இருக்குது. ஆசிஃப் வந்து முன்னாடி உட்காந்துருக்கான். ஆசிஃபும் காக்காவும் முன்னாடி உட்காந்துருக்காங்க. என் பக்கத்தில் வந்து மம்மி, இந்த பக்கத்தில் வந்து டிக்கன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, கிட்ஸுக்கு வந்து இந்த ஒரு பேக் மாதிரி கொடுத்துருக்காங்க, பேக். அப்புறம் வந்து கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி ஹெட்ஃபோன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்வீட். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களெல்லாம் ஃபோட்டோ எடுக்கலாமான்னு கேட்டுட்டு எடுத்து போலோராய்ட் பிக்சர் எடுத்தாங்க. ஸோ எடுத்துகிட்டு எங்களுக்கு கொடுத்தாங்க. முன்னாடி வந்து காக்கா ஆசி ஃபோட்டோ, எங்களோட ஃபோட்டோ இருக்குது. ஸோ எஸ், நைஸ். இது ஒரு நைஸ் ஜெஸ்டர். இது வரைக்கும் நாங்கள் கூட எந்த ஃப்ளைட்லையும் இது இல்லை. ஸோ எமரேட்ஸில் தான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஓகே. இப்ப லஞ்ச் சர்வ் பண்ணிட்டாங்க. நான் வந்து சிக்கன் சூஸ் பண்ணியிருந்தேன். சிக்கன் ரெண்டாங் சொல்லியிருந்தேன். அப்புறம் மெனுல காட்டுனேன்ல, அது சூஸ் பண்ணியிருந்தேன். ஆனா காக்கா என் ஆசிஃப்க்கு ஏன்னு தெரியல, ரொம்பவே லேட்டா வந்துச்சு சாப்பாடு. ஸோ இவங்க 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா, சிக்கன் முடிஞ்சிச்சா, ஸோ ஃபிஷ் தான் எடுத்தாங்க. ஸோ இந்த சிவப்பு கலர்ல தெரியுதுல்ல, அதுதான் அந்த ஃபிஷ், அந்த மெனுல பச்ச ஃபிஷ். இதோட வந்து
மேஷ் பொட்டேட்டோ மாதிரி ஒண்ணு இருந்துச்சு. அது தந்தாங்க. அப்புறம் வெஜிடபிள்ஸ் ப்ரோக்கோலிஸ் தந்திருக்காங்க. அதோட தான் அந்த மேங்கோ மூஸ் தெரிகிறதா என் ஃபேவரைட். அதுவும் வந்து இருக்குது. சாலட் இருக்குது, பன் இருக்குது. ஓகே, கிட்டத்தட்ட முக்கால்வாசி நாங்கள் வந்து தாண்டிட்டோம். இந்த டிவியில் வந்து ப்ரோக்ரஸ் காட்டுது பாருங்கள். தெரியுதா? ஓகே. ஸோ ஆல்மோஸ்ட் சிங்கப்பூர்லேருந்து துபாய் வரைக்கும் பாதி முக்கால்வாசிக்கு மேலே வந்தாச்சு. அண்ட் ஸ்நாக் துல்கருக்கு கொடுத்தாங்க. ஸோ பிள்ளைங்களுக்குலாம் வந்து உண்மையிலே கவனிப்பு நல்லா இருக்குது. ஏன்னா ஸ்நாக்ஸ் கொடுக்குறாங்க, டாய்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா இது வந்து ஏதோ ஒரு பஃப், ஆனால் அது வந்து அவனுக்கு பிடிக்கவே இல்லை. நானும் சாப்பிட்டு பார்த்தேன். ஏதோ சீஸ் வச்சு ஸ்பீனச் வச்சுலாம் இருந்துச்சு. ஆனால் சூடாக தந்தாங்க, சர்வ் பண்ணாங்க இந்த பாக்ஸில். அப்புறம் வந்து ஒரு கேக் மாதிரியே தந்திருக்காங்க. ஆனால் ஜில்லுன்னு இருக்கிறதுனால நான் இப்போதைக்கு கொடுக்கல. அண்ட் டிவியில் வந்து படம் வருது, கேம்ஸ் வருது. அதனால் பாதி டைம் வந்து நாங்கள் சாப்பிட்டு தூங்கிட்டு தான் இருக்கோம். ஏன்னா 7 மணி நேரம் கிடக்கிறது வந்து நாட் ஈஸி, உண்மையிலேயே நாட் ஈஸி அட் ஆல். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இன்ஷால்லா லேர்ன் பண்ணிட்டோன்னு உங்களுக்கு காட்டுறேன். அந்த அளவுக்கு வெளிச்சமாக இருந்தாலும் -55 டிகிரிஸில் வெளியில் டெம்பரேச்சர் இருக்குதுன்னு டிவி சொல்லுது. ஸோ இன்னும் போக போக லேர்ன் ஆகும்போது இல்லாட்டி லேர்ன் பண்ணிவிட்டு நாங்கள் உங்களை பார்க்குறோம். ஃப்ளைட் போகிறது வந்து தெரியுது ஸ்க்ரீனில். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஃப்ளைட்டில் வந்து ஆக்சுவலி ஒரு கேமரா இருக்குது. ஸோ அந்த கேமராவில் வந்து அந்த லேண்ட் தெரியுது பாருங்கள், அந்த கடலுக்கும் லேண்டுக்கும் தெரியுது. ஆனால் வந்து இப்போ வெளியில் காட்ட முடியல, ரொம்ப வெயிலாக இருக்குது வெளியில். Ladies and gentlemen, we'll be arriving in Dubai shortly. Please adjust to your seat and make sure your baggage is under the seat in front of you in the overhead locker. Your seat must be upright with the arms down on your நாங்களே இங்க காது வலியில வந்து அவதிப்பட்டுட்டு இருக்கோம். ஆனா முன்னாடி இருக்கிற 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. கொஞ்சம் கூட சீரியஸ்னஸே இல்லாம விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, இப்போ ஃப்ளைட் லேண்ட் ஆச்சு. உங்களுக்கு தெரியுது பாருங்க. அந்த ரன்வே தெரியுது. வெளியிலயும் வந்து அந்த ரன்வே நல்லாவே தெரியுது. ஸோ துபாய் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் நல்லபடியா வந்து சேர்ந்தாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பைலட்டோட அனௌன்ஸ்மென்ட். ஸோ பைலட்டோட அனௌன்ஸ்மென்ட் வந்து அரபிக்லயும் இருந்துச்சு. நீங்களும் கேளுங்க. ودرجة الحرارة الخارجية تشير إلى 25 درجة مئوية. رجاء إبقاء السلامات مربوطة والتأكد من أن جميع الأجهزة الإلكترونية الشخصية مغلقة أو على وضع الطيران حتى يتم إطفاء إشارة ربط أحزمة المقاعد. قبل المغادرة ومن أجل سلامتكم ورجاء توخي الحذر عند فتح خزائن الأمتعة العلوية والتأكد من أخذ جميع متعلقاتكم الشخصية ومقاعدكم. கைஸில் இப்போ வந்துட்டோம் ஏர்போர்ட்டில். ஆனால் ஏர்போர்ட்குள்ளேயே இங்கே ட்ரெயின் எடுத்து தான் வந்து அந்த இமிக்ரேஷன் கவுண்டர் போகணுன்னு சொல்லிட்டு நாங்கள் நின்றுட்டு இருக்கோம். என்னன்னே புரியல. ஏன் இங்கே போய் ட்ரெயின் ஸ்டேஷன் வச்சுருக்காங்க? அவ்வளோ புதுசு போல். இந்த பில்லர்ஸ்லாம் பாருங்களேன். இதுதான் வந்து அந்த துபாய் ஏர்போர்ட்டோட அழகே. நீங்க வந்தோனே ஒரு ஊது ஸ்மெல் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. இந்த ஊரு ஃபுல்லாவே அந்த ஊது ஸ்மெல் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ ஏர்போர்ட் ஃபுல்லாவுமே அந்த ஸ்மெல் தான். அண்ட் ஈவன் சாங்கி ஏர்போர்ட்ல கூட எவ்வளோ நல்ல ஸ்மெல்லா இருந்தா கூட, இங்க உள்ள அந்த ஊது ஸ்மெல் ஒரு மாரி அந்த அரப் வைப் தந்துட்டே இருந்துச்சு. இன்னொன்னு என்ன எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா, ஏர்போர்ட்ல வாங்கு சத்தம். அதாவது நாங்க சேரும்போது ஸொஹர் ப்ரேயர்க்கு வாங்க சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வாங்கு சத்தத்தோட தான் நாங்க துபாய என்டர் பண்ணனோம். நீங்க கேளுங்க. இங்கே அதான் சொல்கிறதுலாம் ஏர்போர்ட் மைக்கில் சொல்கிறாங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட்லாம் மேக் பண்ணுவாங்கள்ல, அந்த மைக்கில் சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து நாங்கள் வந்து ஏர்போர்ட் வந்து சேர்ந்த கதை. இதுக்கப்புறம் வந்து ரூமில் செக்இன் பண்ணிட்டோம். ரூம் வந்து நாங்கள் நிறைய ரூம் டூர்ஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ திரும்ப ரூம் டூர்ஸ் வந்து போட வேணான்ற ஒரு தாட்டில் இருக்கோம். ஏன்னா இது ரொம்ப பேசிக்கான ரூம் தான் எப்படியோ. ஏன்னா நாங்கள் மோஸ்ட்லி தூங்குறதுக்கு மட்டும்தான் ரூமுக்கு வருவோம். அதை தவிர்த்து நாங்கள் ரூமில் இருக்கிற சான்சஸ் ரொம்ப 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 கம்மியாக இருக்கும் கம்பேர்ட் டு மலேசியா.
ஸோ அதனால் நாங்கள் ரொம்ப பேசிக்கான ஒரு ஒரு நார்மல் ரூம் தான் புக் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் எதுக்கு திரும்ப ரூம் டோர் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இதை பண்ண போகிறதில்ல. பட் இதை வந்து நாங்கள் எபிசோட் பை எபிசோடாக பண்ணுவோம். ஸோ ஒவ்வொரு நாளும் நாங்கள் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றத நாங்கள் உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறோம். ஓகே, இப்போ நாங்கள் வந்து பசியில் இங்கே தான் சாப்பிட வந்திருக்கோம். ஜிப்சி சைனீஸா, இண்டோ சைனீஸ் ரெஸ்டாரண்ட் இது. அதாவது இன்ஸ்டாகிராம் ரீலில் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இங்கே வந்திருக்கோம். வாய்க்கு எதமாக, ஏன்னா காலையில் தான் நம்ம வந்து இந்தியன் சாப்பாடு சாப்பிட்டோம். அதனால் இப்போ வந்து நாங்கள் இங்கே வந்திருக்கோம். அதாவது ரோஷன் பேசுகிறதுக்கு நான் டப் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா ரோஷன் வந்து மாஸ்க் போடலை, ஸோ போட்டுக்கிட்டு இருக்காப்புல. மாஸ்க் பிஞ்சிருச்சு, அதனால் எனக்கு வீடியோ எடுக்க முடியாது. ஓகே பாய். இல்லை நான் அப்புறமா வரேன். இந்த ரெஸ்டாரண்ட்ல பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரைஸஸ்லாம் வந்து கொஞ்சம் ஹையர் என்ன தான் இருந்துச்சு. ஆனா பரவாயில்ல. டிஷ்ஷஸ்லாம் வந்து ரொம்ப நல்லாருக்கும்னு கேள்விப்பட்டோம். அதனால தான் வந்தோம். ஸோ நாங்க என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, இது சில்லி பன்னீர் கிரேவி. இது வந்து ஜஸ்ட் எக் ஃப்ரைட் ரைஸ். இது வந்து துல்கருக்கு. அப்புறம் வந்து இது வந்து வெஜ் மஞ்சூரியன் ட்ரை. இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எல்லாமே ரவுண்டா தான் இருந்துச்சு. ஆனா வேற வேற வெஜிடபிள் ஒரு ஃப்ளேவர் வந்துச்சு. அத எப்படி பண்ணாங்கன்னே தெரியல. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. கூடவே வந்து நாங்க செஜ்வான் நூடுல்ஸ் சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது இப்போ கொஞ்ச நேரத்துல வரும். சொல்லும் சாப்பாடோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா, உண்மையிலே ஒரு 5 அவுட் ஆஃப் 5 தான் குடுப்போம் இங்க. ஏன்னா, அந்த பசியில வந்து இது எல்லாமே அந்த வாய்க்கு வந்து ரொம்ப எதமா இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஒரு ட்ராவலுக்கு அப்புறம். சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா, நாங்க ஹோட்டல் கிளம்பிட்டோம். அதாவது வந்து துபாய்ல வந்து ரொம்ப கோல்ட் சீசனா இருந்துச்சுங்க ஜனவரி. ஸோ ஒரு மாதிரியா வேற லெவல் ஷிவரிங்ல தான் நாங்க எல்லாருமே இருந்துட்டு இருந்தோம். ஸோ ரொம்ப ரொம்ப நேரம் நைட்டு வெளியில இல்ல. அது மட்டும் இல்லாம மணி வந்து ஒரு 9, 10 ஆயிருச்சு. என்னதான் 9, 10 ஆனாலுமே எங்களுக்கு அவ்ளோ தூக்கம். ஏன்னா வந்து சிங்கப்பூருக்கோ, துபாய்க்கோ பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூர் வந்து 4 மணி நேரம் முன்னாடி இருக்கு துபாய்ல டைம் பொறுத்தவரைக்கும். ஸோ என்னதான் 10 மணியா இருந்தாலும் சிங்கப்பூர்ல அது வந்து 1 மணி கிட்டத்தட்ட. ஸோ அதனால எங்களுக்கு பாடி தாங்கல. அதனால நாங்க ஹோட்டல் போயிட்டோம். போற வழியில பார்த்தீங்கன்னா, நம்மள்ட பர்ஜ் கலிஃபாலாம் தெரியுது. ஸோ அந்த வியூவோட நாங்க வந்து சைன் ஆஃப் பண்றோம். இந்த வீடியோ வந்து நாங்க துபாய் எப்படி வந்தோம், அந்த வந்தத வந்து உங்க கூட ஷேர் பண்றது மட்டும் தான். ஆனா போக போக வந்து துபாய்ல என்னலாம் பண்ணுனோம், எங்கலாம் போனோம்னு சொல்லி ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான விளாக்ஸ் வந்துட்டே இருக்கு. ஸோ நீங்க எங்க சேனல தடவ பார்க்குறாங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன தட்டிக்கிடுங்க. அப்பதான் வந்து எங்களோட அடுத்தடுத்த விளாக்ஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா உங்க ஃபோன்ல வந்து சேரும். ஸோ இதோட இந்த விளாக் முடியுது. இந்த விளாக் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோல என்ன பிடிச்சிருந்துச்சுன்னு கீழ கமெண்ட்ஸ்ல எழுதுங்க. போன வீடியோவோட பெஸ்ட் கமெண்ட் வந்து இப்ப நான் ஷேர் பண்றேன். நாங்க உங்க அடுத்த விளாக்ல சந்திக்கிறோம். அது வரைக்கும் பாய்.